அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் அன்னுள்ளிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னை சைடில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு இந்த குழம்பு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாருக்கு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம், 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி, ஒரு 6-7 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தேங்காய் போட்டு இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது குக்கர் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானணும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சோன்னு கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் இதில் ஒரு பவுடர் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது என்ன பவுடர்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்லேயே அது தயாரிக்கிறது. ஒரு 50 கிராம் அளவுக்கு கடுகு, அதில் பாதி ஒரு 25 கிராம் வந்து வெந்தயத்தை வந்து பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அதில் தான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இது நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி புளி குழம்புலாம் செய்யும் போது நீங்கள் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அன்னுள்ளிக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கிறேன். ஸோ வதக்கி முடித்த உடனே இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் போட்ட பிறகு இதுக்கு தேவையான புளி தண்ணியும் ஊற்றிருக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு எவ்வளோ பதத்துக்கு நம்ம குழம்பு வேணும் அந்த திக்னஸ் பார்த்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2-3 விசில் எடுத்தோடனே சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைட் டிஷ் இல்லாமல் எனக்கு இறங்காது. ஸோ அதனால் ஒரு 3 முட்டையை வந்து நான் பாயில் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து இப்போ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு, அதுக்கு தேவையான உப்பு போட்டு எண்ணெய் விட்டு பிணைஞ்சி இந்த முட்டையிலேயே நான் வந்து தடவி இருக்கிறேன். ஸோ தடவி ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட வேண்டியது தான் முக்கியம். சரி, இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஓகே.